ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2210 பகுதி. அன்பு நெஞ்சங்களே, நாம் இதுகாரும் திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்களிலே பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுகூற்றிருக்கை ஆகிய பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டு இனி திருமங்கை ஆழ்வாருடைய யுனீக் என்று சொல்வார்களே, தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மடல் பிரபந்தங்களுக்குள் நுழைய இருக்கிறோம். அதிலே திருமங்கை ஆழ்வார் 2 திருமடல்கள் பாடியிருக்கிறார். சிறிய திருமடல், பெரிய திருமடல். அதிலே சிறிய திருமடல் எனும் இந்த பிரபந்தத்தை முதலிலே அனுபவிக்க இருக்கிறோம். தமிழ் இலக்கியத்திலே மற்றும் தமிழ் இலக்கணத்திலே மடலூர்தல் என்றால் என்ன, அதனுடைய மரபு என்ன என்பதை பற்றிய ஒரு முன்னுரையுடன் இந்த பிரபந்தத்துக்குள் நுழையலாம். மடலூர்தல் என்பது தமிழ் அகத்திணை மரபில் இடம்பெறும் ஒரு தனித்த வீரமான காதல் நெறியாகும். தான் விரும்பிய காதலியை அடைய முடியாமல் இனி உயிர் வாழ்தல் இயலாது என்ற அவல நிலையிலே தலைவன் ஊரறிய தான் சாகத் துணியும் ஒரு விசித்திரமான போராட்ட முறை இது. சங்ககாலம் தொடங்கி பிற்கால பக்தி இலக்கியம் வரை இந்த மரபு பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமங்கையாழ்வார் மடலூர்தல் மரபை தன் பக்தி பரவசத்திற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தியது தமிழ் இலக்கிய பரப்பிலே ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கியது. மடலூர்தல், அதனுடைய பொருள் மற்றும் அடிப்படை என்ன? மடலூர்தல் என்ற சொல்லுக்கு பனை மடலால் செய்யப்பட்ட குதிரை போன்ற வடிவத்தின் மீது ஏறி ஊர்தல், ஊரெல்லாம் சுத்தி வருதல் என்பது பொருள். இது இந்த பதிவுடன் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த படத்தை, சித்திரத்தை பார்த்தாலே அது எப்படி இருக்கும் என்பதை ஓரளவுக்கு ஊகிக்கலாம். மடல் அதாவது பனை மரத்தின் ஓலை, பொதுவாக பனையின் முற்றிய அகன்ற மடல், அதைத்தான் மடல் என்று சொல்வார்கள். அந்த மடலாலே ஒரு குதிரை போல செய்து அதன் மேல் ஏறிக்கொண்டு ஊர்தல், ஊர்தல் என்றால் ஏறி செலுத்துதல் என்பது பொருள். மடலோர துணியும் தலைவன், அதாவது தலைவியினுடைய தலைவி மேல் இவனுக்கு அசாத்தியமான காதல் இருக்கிறது. அந்த காதலியை இவனால் அடைய முடியவில்லை. இனி உயிர் வாழ்தல் இயலாது என்று ஊருக்கு செல்வதற்காக செய்யக்கூடிய ஒரு உத்தி இது. என்ன செய்வான்? அதிலே பல இருக்கிறது. ஆற்றல் துரத்தல், இனிமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுவது ஆற்றல் துரத்தல். தனது பெருமிதத்தையும் ஆண்மைத்தன்மையையும் துறந்து ஒரு பித்தனை போல் மாறுவான் அந்த தலைவன். பனை ஓலைகளால் செய்யப்பட்ட ஒரு குதிரை அல்லது யானை போன்ற வடிவத்தை செய்து அதற்கு மேல் அவன் ஏறுவான். மூன்றாவது, கோல புனைவுகள். தன் நிலை குலைந்ததை உணர்த்தும் வகையில் தான் அணிந்து கொள்ளும் எலும்பு மாலைகள், பூசிய சாம்பல் அல்லது ஒரு பைத்தியக்காரத்தனம் போல பித்தம் பிடித்தவன் போன்ற ஒரு
கோலத்துடன் அந்த ஊரின் பொதுவிடத்தில் வலம் வருவான். அப்போது அவன் என்ன செய்வான்? யாரை குறித்து அவன் மடலேறுகிறான் என்று உலகுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதை பிரகடனம் செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக தான் காதலிக்கும் தலைவியின் படத்தை, உருவப்படத்தை அல்லது பெயரை ஒரு சித்திரமாக எழுதி அதனை சுமந்து கொண்டு அவள் பெயரை சொல்லி அழுது புலம்பிக் கொண்டே இந்த ஊர்வலம் வருவானாம். இதன் நோக்கம் என்ன? தலைவனின் அவலத்தை காணும் ஊரார் மற்றும் தலைவியின் பெற்றோர் மனம் இறங்கி அவனுக்கு தலைவியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதே ஆகும். இது நாணத்தை விட காதலே பெரிது என்று தலைவன் மேற்கொள்ளும் ஒரு அறப்போர். நாயகி அடைவதற்காக இவன் செய்யக்கூடிய ஒரு அறப்போர் என்று சொல்கிறார்கள். தமிழ் இலக்கணத்தில் மடலூர்தல் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மடலூர்தல் என்பது தமிழின் அகத்திணை நெறிமுறைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை. அகத்திணையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியம் வகுத்த நெறி. தொல்காப்பியர் மடலூர்தலை தமிழ் மரபில் மிக தெளிவாக வரையறுத்திருக்கிறார். ஏறிய மடல் திறம் இளையோர் மேனது என்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் அகத்திணையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ற விளக்கம் என்ன? இளையோர் மேனது, ஏறிய மடர்த்திறம் இளையோர் மேனது. இளையோர் மேனது, மடலேறும் திறன் என்பது இளையோர் ஆடவர் மீது மட்டுமே ஏற்றி சொல்லப்படும் நெறியாகும். இதை பற்றி பின்னால் வருவோம். மடலேறுதல் பெருந்திணைக்கு உரியது என்றும் அந்த மடலேற்றம் பெண்களுக்கு உரியது அல்ல என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது. ஆடவருக்கு மட்டும் என்று சொல்லப்படுகிறதுனாலே மடலேறுதல் பெண்களுக்கு, மகளிருக்கு உரியதன்று. நாயகன்தான் நாயகியை அடைவதற்காக செய்ய வேண்டும் என்று தமிழ் இலக்கணம் கூறுகிறது, தொல்காப்பியம் கூறுகிறது. எத்தினை மருங்கினும் மகடு மடன்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என்று பொருளதிகாரத்திலே 36வது சூத்திரத்திலே சொல்லுவார் தொல்காப்பியர். எத்தினை மருங்கினும் மகடு மடன்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என்று. காதலியை அடைவதற்காக தலைவன் மடலேறலாம் என்பது பழைய இலக்கிய மரபு. தமிழ் அகமரபின்படி மகளிர் மடல் ஏறுதல் கூடாது. மடல் ஏறுதல் என்பது தன் கற்புக்கு இழுக்கு அல்லது தன் நாணத்தின் எல்லையை கடந்த செயல் என்று அப்போது கருதப்பட்டது. தலைவன் மட்டுமே மடலேற துணிவான். மடலேற துணிவதன் மூலம் தன் காதலின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறான். அதற்கு மாறாக திருமால் மீது காதல் கொண்ட தலைவி அவனை அடைய பெறாத நிலையில் மடலேற துணிந்ததாக இரு மடல்களிலும் பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த இலக்கணத்தை உடைத்தவர் திருமங்கை ஆழ்வார், அதனை மீறியவர் திருமங்கை ஆழ்வார். அதை பற்றி அவரே குறிப்பிடுகிறார். திருமங்கை ஆழ்வாரே குறிப்பிடுகிறார். பெரிய திருமடலிலே தலைவியின் கூற்றாக என்ன சொல்கிறார்? அன்னநடையார் அலர் ஏச ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவது உண்டு, அதனை யாம் தெளியோம் என்று 76, 78 கன்னிகளிலே சொல்லுகிறார். அன்னநடையார் பெண்கள் அலர் ஏச ஆடவர் மேல், மற்றவர்கள் ஏசும்படியாக ஆடவர் மேல் மண்ணு மடலூரார், நிலைத்து நிற்கக்கூடிய அந்த மடல் ஊறுதல் என்பதை செய்ய மாட்டார்கள். மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு, அதனை யாம் தெளியோம். தென்னுரை என்பது தமிழ் இலக்கணத்திலும் தமிழ் மரபிலும் சொல்லப்படுவதுண்டு. அதனை யாம் தெளியோம், நான் அதை ஏற்க மாட்டேன் என்று சொல்லி இவர் மடலூர்கிறார். இங்கே தென்னுரை என்பதில் மகளிர் மடலூர்வதில்லை என்னும் தமிழ் வழக்கையே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். இதனால் இவர் காலத்திலும் இவருடைய காலம் வரையிலும் என்று எடுத்துக்கொள்ளலாம் மகளிர்
மடல் ஊறமாட்டார்கள் என்னும் தமிழ் வழக்கில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும், அந்த வழக்கத்துக்கு மாறாகவே மகளிர் மடலேற்றத்தை திருமங்கையாழ்வார் பாடுகிறார் என்பதையும் அறியலாம். பெண்கள் மடலூர்வதாக கூறும் சிந்தனை ஆழ்வார் காலத்திற்கு முன்னரே முளைவிட்டிருக்கிறது. கலித்தொகையிலே தலைவி ஒருத்தி மடலூர்தல் பற்றி சொல்வதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மடல் ஏறியதாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இல்லை. நம்மாழ்வாரும் மாசரு சோதி என்னும் திருவாய்மொழியிலே பிரிவாற்றாமை மேலிட்டால் தலைவி காதல் கைமிக்கு மடலூர துணிவதாக பாடியிருக்கிறார். நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் காலத்திற்கு முற்பட்டவர் என்பதை நாம் அறிவோம். அவரும் மடலூர துணிந்ததாக பாடியிருக்கிறார். ஆனால் மடலூர்ந்ததாக உறுதியாக இல்லை. இங்கும் மடலூர்ந்ததாக இல்லை. ஊர்வேன் என்ற தன் துணிவை உரைத்ததாகவே அமைந்திருக்கிறது. ஐந்திணை என்ற இலக்கியம், ஐந்திணையிலே அதன் இடம் மடலூர்தல் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காமம் கைமிகுந்து களவொழுக்கம் நீட்டித்தலால் தலைவியை சந்திக்க முடியாத நிலை வரும்போது தலைவன் தன் நிலையை வெளிப்படுத்த கையாளும் இறுதி உத்தியாக மடலூர்தல் பேசப்படுகிறது. இது பெரும்பாலும் கைக்கிளை திணை, அதாவது ஒருதலை காமம் அல்லது பெருந்திணை பொருந்தா காமம் ஆகியவற்றில் வரும் துறையாகவும் கருதப்படுகிறது. இந்த ஐந்து இணை இலக்கணத்திலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது மடலூர்தல் பற்றி. சரி, சங்க இலக்கியங்களில் மடலூர்தல் உதாரணங்கள் என்ன என்று பார்க்கலாம். சங்க இலக்கிய பாடல்கள் மடலூர்தலை வெறும் அச்சுறுத்தலாக மட்டுமன்றி காதலின் உண்மைக்கான சான்றாகவும் கையாண்டுள்ளன. குறுந்தொகையிலே பல சான்றுகள் இருக்கின்றன. குறுந்தொகை பாடல் ஒன்றில் தலைவன் தன் காதலை பெறாவிட்டால் மடலேறுவேன் என்று துணிந்து கூறுகிறான். நறுநுதல் அவட்கு நாணுவல் மடுத்தாள் பனைமடல் கண்ணி வரப்பெற்றாங்கு. நறுநுதல் அவட்கு நாணுவல் மடுத்தாள் பனைமடல் கண்ணி வரப்பென்றாங்கு. தலைவிக்கு நாணம் வந்துவிட்டது, நான் அவளை அடையாவிட்டால் பனைமடலால் செய்த மாலையோடு மடலேறும் கோலத்தோடு வரவேன் என்று சொல்லுகிறான். இங்கு மடலேறுவது ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக, ஒரு த்ரெட் ஆக அமைகிறது. இது குறுந்தொகையிலே வந்த ஒரு சான்று. அகநானூற்றிலும் மடலூர்தலை தன் இறுதி முடிவாக தலைவன் அறிவிக்கும் பாடல்கள் இருக்கின்றன. இந்த அச்சுறுத்தல் தலைவியின் பெற்றோர் விரைவில் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க ஒரு காரணமாக அமைகிறது. பிற்கால சிற்றிலக்கியங்களிலும் மடலூர்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. சிற்றிலக்கியங்கள் தோன்றிய காலத்தில் மடல் இலக்கியம் ஒரு தனி பிரபந்த வகையாகவே அமைந்திருக்கிறது. எடுத்துக்காட்டுகள்: வீரட்டானேசுவர் மடல் என்பது ஒன்று, காமாட்சி அம்மை மடல் என்பது. மடலேறுதல் என்னும் வழக்கம் காலப்போக்கில் இலக்கிய மரபாக மட்டுமே பின்னர் சுருங்கிவிட்டது. நடைமுறையில் ஆண்கள் மடலேறுவதோ பெண்கள் மடலேறுவதாக பாடுவதோ பக்தி இலக்கியத்துக்கு பிறகு அதிகமாக காணப்படவில்லை என்பதுதான் உண்மையாகும். பக்தி இலக்கியத்தில் புரட்சி செய்தவர் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வாரின் இந்த இரு திருமடல்கள், சிறிய திருமடல் பெரிய திருமடல் இரண்டும் மடலூர்தல் மரபை தன் கவித்துவம் மற்றும் பக்தி பிரவாகத்தால் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றவர் திருமங்கையாழ்வார் ஆவார். அவர் அருளிய சிறிய திருமடல் மற்றும் பெரிய திருமடல் ஆகியன பக்தி இலக்கியத்தின் முக்கியமான படைப்புகளாகும். மரபு உடைப்பும் பக்தி பாவமும். ஆழ்வார் தன்னை ஒரு தலைவியாக பாவித்துக் கொண்டு பரகால நாயகி பாவம், திருமால் மீது தான் கொண்ட பேரன்பை வெளிப்படுத்த மடலேற துணிகிறார். பெண்கள் மடலேறுதல் கூடாது என்ற இலக்கண மரபை தன் பக்தி பித்தின் காரணமாக அந்த உந்துதலின் காரணமாக மீறுகிறார். இங்கு மடலேறுதல் என்பது வெறும் காதல் தோல்வியின் விளைவு அல்ல, அது பரமனின் தரிசனத்திற்காக இயங்கும் ஆத்மாவின் தவிப்பாகும்.
முதலிலே சிறிய திருமடல். இது எப்படி அமைந்திருக்கிறது என்றால் சுருக்கமான வடிவத்தில் அமைந்திருக்கிறது. மடலேறும் கருத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. நாணத்தை விட திருமால் மீது தான் கொண்ட காதலே பக்தியே பெரியது என்று தலைவியின் கூற்றாக அமைகிறது. காதலியானவள் தன் நாண உணர்வுகளை துறந்து ஊரறிய திருமாலுக்காக மடலேற துணிகிறாள் இந்த சிறிய திருமடலிலே. அதுதான் இதனுடைய கருப்பொருள். சிறப்பு என்ன? மடலேறும் முடிவின் திடீர் உணர்ச்சி பெருக்கையும் அதன் நியாயத்தையும் விரைவாக எடுத்து உரைப்பதுதான் இந்த சிறிய திருமடலின் சிறப்பாகும். பெரிய திருமடல் சிறிய திருமடலை காட்டிலும் விரிவான வடிவத்தை கொண்டது. இதனுடைய கருப்பொருள், தலைவியானவள் திருமாலின் வடிவழகையும் திருத்தலங்களின் சிறப்புகளையும் விரிவாக பாடுகிறாள். இத்தனை சிறப்பு வாய்ந்தவனை அடைய முடியாமல் இனி உயிர் வாழ்தல் இயலாது என்று கூறி மடலேறுதலே தனக்கான ஒரே வழி என்று வாதிடுகிறாள். அத்துடன் இலக்கியங்களிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன, இதிகாசங்களிலே என்பதையும் சொல்லி வாதிடுகிறாள் நாயகி. பெரிய திருமடலில் திருமங்கையாழ்வார் மடலேறுதலின் இலக்கணங்களையும் நியாயங்களையும் விரிவாக விளக்குகிறார். நானோடு இருக்கலுற்றேன் நான் என் உள்ள காணாமை கண்டு கழியாமே காணாமை மாமடல் ஊர்வன் மதியிலேன் என்று பெரிய திருமொழியிலே சொல்லுவார். திருமங்கையாழ்வாரின் திருமடல்கள் காம உணர்வை ஆத்மாவின் விதேக முக்தி, உடல் பற்றற்ற விடுதலை உணர்வாக மாற்றியவை. காதலை பக்திக்குள் உட்படுத்தி மடலூர்தலை ஒரு பக்தி சாதனையாக மாற்றினார் ஆழ்வார். மடலூர்தல் என்பது அக்கால தமிழ் சமூகத்தின் சில முக்கிய விழுமியங்களை உணர்த்தியது. அதுதான் மடலூர்தலின் சமூக சிறப்பியம் ஆகும். காதலின் உன்னதம். மடலேறுதல் ஒரு தலைவன் தன் உயிரினும் மேலாக தன் காதலை மதிக்கும் உயர்ந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது. உன்னதம் இது காதலை பொதுவெளியில் நிலைநிறுத்த அவன் செய்யும் இறுதி தியாக முயற்சியாகும். அடுத்து சமூக நாண பாதுகாப்பு. மடலேறும் அச்சத்தில் மடலேறும் அச்சுறுத்தல் என்பது அவமானம் ஏற்படாமல் தடுப்பதற்கான ஒரு வழிமுறையாகும். சமூகத்தின் தலையீட்டின் மூலம் திருமணம் நடைபெறும் போது தலைவியின் பெற்றோர் மற்றும் தலைவி மீது எந்தவிதமான களங்கமும் ஏற்படாது. இருதரப்பினரின் நாணமும் வெட்க உணர்வு பாதுகாக்கப்பட்டு அறத்தின் வழி காதலுக்கு வெற்றி தேடி தரப்படுகிறது. மூன்றாவது, தற்கொலையின் அறநெறி வடிவ மாற்றம். காதல் தோல்வியால் ஏற்படும் தற்கொலை எண்ணத்தை சமூகத்தின் முன் ஒரு வெளிப்படையான நாடகத்தன்மை வாய்ந்த கோரிக்கையாக மாற்றியதே மடலூர்தலின் சமூக பங்களிப்பாகும். இது ஒரு தனிநபரின் உணர்ச்சியை சமூக பிணிப்பால் தீர்க்க முயலும் அறநெறி முறையாகும். நிறைவாக, மடலூர்தல் என்பது தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கணத்தில் ஆழமான வேரூன்றிய ஒரு சிறப்பு மரபு ஆகும். தொல்காப்பியம் வகுத்த இறுக்கமான நெறியின் ஊடாக சங்க இலக்கியங்களில் அச்சுறுத்தலாக பேசப்பட்ட இந்த செயல் திருமங்கையாழ்வார் போன்ற பக்தி இலக்கிய படைப்பாளிகளால் ஆண் பெண் வேறுபாடு கடந்து ஆத்மாவின் பிரேமியை பறைசாற்றும் புதிய பக்தி நெறியாகவும் பரிணமித்தது. மடலூர்தலின் மூலம் தமிழ் சமூகம் தனிமனித காதலை கைவிட்டு விடாமல் அதை அறநெறி மற்றும் சமூகத்தின் நாண பாதுகாப்பு மூலம் அங்கீகரிக்கும் ஒரு தனித்துவமான வழிமுறையை கையாண்டது என்பது இதன் சாகித்ய சிறப்பிற்கு சான்றாகும். இந்த அளவிலே இந்த தமிழ் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் மடலூர்தலின் மரபு என்ற இந்த முன்னுரையை நிறைவு செய்வோம். இனி அடுத்து திருமங்கையாழ்வாரும் மடல்களும் என்ற தலைப்பிலே அடுத்த ஒரு முன்னுரையை அடுத்த பகுதியிலே நாம் காணலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம்.
அரட்டமுக்கி, அடியார் சீயம், கலிகன்றி, கலியன், பரகாலன், திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரும் மன்னர், ராமாயண பெருக்கர், பரம காருணிகர் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.